தாமதத்தின் நேரத்தில் கூனி குறுகி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், தேவன் கேட்டார். கேட்கிறார் கூட கிடையாது, கேட்டார். கேட்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டிலே ஏன் நம்மளுக்கு பிரஷரா மாறுது தெரியுமா? ஏன்னா நம்ம ஒரு டைம் செட் பண்றோம். நம்ம செட் பண்ற டைம்ல நம்ம எதிர்பார்த்து நம்ம பிரஷர் அடையறோம். ஆண்டவர் அந்த டிலே டைம்ல நமக்கு உண்டாகிற அந்த கசப்பு தன்மை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்க்க சொல்றாரு, கொஞ்சம் கூர்ந்து பார்க்க சொல்றாரு, கொஞ்சம் பத்திரமா பார்க்க சொல்றாரு. அந்த கசப்பு தன்மையை வளர விடாதீங்க என்று சொல்றாரு. ஏன்னா அது வளர்ந்துச்சுன்னா அது உங்கள் லைஃப்பையும் மற்றவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிடும். அந்த நெகட்டிவ் விஷயத்தை நீங்கள் வளர விட்டீங்கன்னா அது உங்கள் லைஃப்பையும் மற்றவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் அந்த டிலே டைமில் உங்கள் முழு மனசு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வந்து குரோனாஸ் டைம் ஜோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் நீங்கள் கேராஸ் டைம் ஜோனில் என் வாழ்க்கையை நன்மையாக எல்லாவற்றும் மாற்றுவீர் என்பதற்காக நான் சமாதானத்தோட காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ரிடீம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாரி, 1 minute. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் மொபைல் ஃபோனையும் டிவியும் பார்த்துட்டே இருந்தாங்க. எதுக்கு? ரிசல்ட்டுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கிற விதத்தில் அது நடக்கிறது கிடையாது. நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் அது நடக்கிறது கிடையாது. ஒவ்வொரு மனுஷியும் we are expecting so many things. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். இப்படி நடந்துருமா, எப்போ நடக்கும் என்று சொல்லி பல விஷயங்களை we are seeking it so much. But most of the time நம்ம லைஃப்ல நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதே கிடையாது. Not the way we wanted. நம்ம எதிர்பார்க்கிற விதத்தில் அது நடக்கிறதே கிடையாது. இந்த ரிசல்ட்ஸ் என்கிற இந்த தீம் மூலமாக இந்த மாதம் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் அதுதான். நம்ம ஆண்டவரிடத்தில் சில விஷயங்களை கேட்குறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது செய்யுங்க, ப்ளீஸ் டூ திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் கர்த்தர் அவர் செய்கிறதும் செய்யாததும் நமக்கு சில சமயம் ஷாக் கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது. ஏன் இப்படி என்று சொல்லி யோசிக்க வைக்குது. நான் எதிர்பார்த்தது இதிலேயே என்று சொல்லி கவலைப்பட வைக்குது. We are so broken because of the results, because we did not expect that. We wanted God to do something else. கர்த்தர் வேற விஷயத்தை செய்வார் என்று சொல்லி அதிகமாக நம்ம நினைக்கிறோம். நம்ம பயங்கர எதிர்பார்ப்போட சில விஷயங்களுக்குள்ள போகிறோம், எதிர்பார்ப்போட சில விஷயங்களை ஆரம்பிக்கிறோம், எதிர்பார்ப்போட சில விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ்? என்ன நடக்குது அந்த விஷயத்தில்? என்ன நடக்குது அந்த விஷயத்தில்? நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துருது. அண்ட் இட்ஸ் பெயின்ஃபுல், இட்ஸ் நாட் ஈஸி. அது கஷ்டம்தான், அது வேதனையை கொடுக்கும் தான். பல சமயம் கேள்விகளை எதிர்பார்க்கும், நம்ம கேள்விகளை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கும். ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி யோசிக்க வைக்கும். அண்ட் இந்த மாதம் அப்படிப்பட்ட ரிசல்ட்ஸை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். போன வாரம் நம்ம சைலன்ஸை குறித்து பார்த்தோம். அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம பதில் எதிர்பார்க்கிறோம். we are expecting answers from God. இப்படி நடக்கணும் ஆண்டவரே, இந்த மாதிரி இருக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த இந்த விஷயம் கிடைச்சிடணும் ஆண்டவரே என்று சொல்லி we pray, we ask God. ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். நம்ம கேட்டா பதில் கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. if you pray and ask in faith, விசுவாசத்தோட நீங்க ஜெபத்தில் கேட்கிறத அவர் கொடுக்கிறார் என்று வசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அதனால நம்ம கேட்கிறோம். ஆனா பல நேரங்கள் அவர் சைலண்டா இருக்கிறாரு, பதில் சொல்ல மாட்டாரு. அது ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு, கஷ்டமா இருக்கு. பதில் சொல்லுங்க, பேசுங்க என்று சொல்லி கெஞ்சணும் தோணுது. அவர் காலை பிடிச்சு கெஞ்சணும் சொல்லுது. இருக்கீங்களா, பேச மாட்டீங்களா என்று சொல்லி கெஞ்சணும் தோணுது. we beg also, we plead, we do everything possible. But we learned last week, போன முறை நம்ம கற்றுக்கொண்டோம். யோபு, what an example. ஜோப் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டோம். ஜோபு பார்த்த சைலன்ஸ் மாதிரி யாரும் பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சைலன்ஸை பார்த்தாரு. இத்தனைக்கும் அவர் எந்த தவறும் ஆண்டவருக்கு பிரியமா நடந்துட்டு தான் இருந்தார்.
ஆனால் அவ்வளோ சைலன்ஸ், ஆண்டவர் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த சைலன்ஸ் பீரியட்ல கர்த்தர் அவர் வாழ்க்கையில் எப்படி பல பதில்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் வாழ்க்கையில் எப்படி ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். And that's exactly what I want to tell you. If God can do it for Job, ஜோபை விட பெரிய சைலன்ஸ் நம்ம பார்த்துட முடியுமா? If God can do it for Job, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஸோ அந்த ரிசல்ட்டை ஜோப் எதிர்பார்த்திருக்க மாட்டார், அந்த சைலன்ஸ் என்கிற ரிசல்ட்டை. பட் கர்த்தர் அது மூலமாக அவருக்கு பதில் கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரிசல்ட் டிலே. எல்லாம் சொல்லுங்க, என்னது டிலே? சொல்லுங்களேன், கேட்கல எனக்கு. டிலே, டிலே. ரிசல்ட் டிலேயாக இருக்கும் பொழுது, தாமதமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இது இப்போ நடந்துடணும் ஆண்டவரே, இந்த ஏஜில் நடந்துடணும் ஆண்டவரே, இந்த நாட்களுக்குள்ளே நடந்துடணும் ஆண்டவரே, இந்த சமயத்தில் எனக்கு நடந்துடணும் ஆண்டவரே, I want it to happen now, these days, this time என்று சொல்லி நம்ம சில டார்கெட் வச்சிருக்கிறோம். that's okay, that's fine, natural, understandable. அந்த டார்கெட்ஸ், அந்த டைம், அந்த டேட், ஏஜ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம வச்ச டார்கெட்டு டைம்குள்ளே, டார்கெட்டு டேட்ஸ்குள்ள, நம்ம எதிர்பார்க்கிற அந்த பீரியட்குள்ளே அது நடக்க மாட்டேங்குது. தட் வெயிட்டிங் பீரியட் இஸ் ஸோ பெயின்ஃபுல். ரொம்ப கஷ்டம், இல்லை ஈஸி கிடையாது. இல்லை, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மினிட்டும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டேயும் அதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நடந்துருமா, இப்போ நடந்துருமா, நாளைக்கு நடந்துருமா, இந்த மாதம் மாறிடுமா, இந்த புது வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கே, இந்த வருஷமானது இது முடிஞ்சிடுமா என்று சொல்லி people who are waiting for that result, அவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் புரியும். ஏன் ஆண்டவரே இவ்வளோ தாமதம்? so painful, so painful. காத்திருக்கிறது, பதிலுக்காக காத்திருக்கிறது, ஏற்ற நேரத்தில் அது நடக்காதது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல். பட் டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். காத்திருக்கிறவங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். தாமதத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். டிலேனால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற பீப்புளுக்கு இன்னைக்கு சொல்லித்தரப்போகிறேன். There are some powerful things that God wants you to learn today. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I know many of you have cried so many days and nights. எத்தனையோ இரவு நேரங்கள், எத்தனையோ நாட்கள் அழுது இருக்கிறீங்க. ஆண்டவரே எப்போ பதில் கிடைக்கும், எப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், when will I see a deliverance, when will I see something change, எப்போ இது நடக்கும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் உண்டு என்று சொல்லி எனக்கு தெரியும். you are waiting for it, you are waiting for that answer. நடக்குமா பயம் வேற ஒரு சைடு வருகிறது. ஏஜ் போயிட்டே இருக்கு, நாட்கள் போயிட்டே இருக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் போயிட்டே இருக்கு. I do not know when it will happen. பிள்ளை எந்தெந்த வயசில் என்னென்ன செய்யணும்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது, சில வரமுறைகள் இருக்குது. அந்த நேரங்கள் அது நடக்கலன்னா ஒரு பயம் வரும். வாழ்க்கையில் இந்தந்த விஷயத்தில் இந்தந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கணும் என்று சொல்லி சில கட்டமைப்புகள் இருக்குது. அது அப்போது நடக்கலன்னா பயம் வரும். we have certain framework, certain guidelines, certain timelines, டார்கெட்ஸ் இருக்குது, டேட்ஸ் இருக்குது. அதில் நடக்கலன்னா, அந்த சமயங்களில் நடக்கலன்னா நிச்சயமாக பயம் வரதான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் பெயின்ஃபுல், இட்ஸ் நாட் ஈஸி. சம்பளம் வாங்குறவங்களுக்கு தெரியும், சேலரி டேட்டில் சேலரி வரலன்னா இட் இஸ் ஸோ பெயின்ஃபுல், கஷ்டம். இட் இஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் யூஎஸ்க்கு போனேன், அமெரிக்காவுக்கு போனேன். பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அமெரிக்காவுக்கு போகிறது ஈஸி கிடையாது பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டம். அந்த வீசா ப்ராசஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதிசயமாக செஞ்சு அழைப்பு, எனக்கு இன்விடேஷன் அமெரிக்காவுக்கு வந்து அங்கே போகிறதுக்கான ஸ்பான்சர்ஷிப் அவங்க பண்ணி நாங்கள் போகிறதுக்கு ஆயத்தமாகும் பொழுது நிறைய விஷயம் பிளான் பண்ணிட்டேன். அமெரிக்கா போனால் இதெல்லாம் செய்யணும், இவங்கெல்லாம் பார்க்கணும், இப்படிலாம் பேசணும் என்று சொல்லி பயங்கர எதிர்பார்ப்புகள், பிளான், ஸ்கெடியூல்ஸ். அவங்களும் எனக்கு ஸ்கெடியூல் அனுப்பிச்சிட்டாங்க.
இந்த மாதிரி தான் நடக்கும். மார்னிங் இந்த மாதிரி இந்த டைமுக்கு வருவீங்க, இந்த டைமுக்கு சாப்பிடுவீங்க, இந்த மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் இந்த மாதிரி ஒரு சில கெட் டுகெதர்ஸ் இருக்கும், இவங்களாம் மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் ஸ்கெட்யூல் அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. நான் அந்த நாட்கள் அங்கே இருக்க போகிற நாட்களுக்கு நானும் பயங்கரமாக அதுக்காக எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கிறேன். ஸோ ஐ டேக் மை ஃப்ளைட்டில் போகும்போதுலாம் எக்ஸைட்மெண்ட். அங்கே போய் முதல் முறையாக இறங்குறேன், அப்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட். அந்த அமெரிக்கா தேசத்தில் கால் வச்ச உடனே அப்புறம் நான் போய் மீட் பண்ண வேண்டியவங்கள மீட் பண்ணுறான், ஆஃபீஸுக்கு போகிறேன். ரொம்ப பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதில்ல? அமெரிக்கா தேசத்தில் போய் அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸில் போய் அங்கே போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், அங்கே இருக்கிற அந்த வெள்ளைக்காரங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ மார்னிங் டைம் போகுது, ஃபஸ்ட்டு பிரேக் வருது, காஃபி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் பேசுகிறோம், அந்த கம்பெனியோட ஹெட்டுக்கிட்ட பேசுகிறோம், பெரிய ஆளுங்கிட்ட பேசுகிறோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறாங்க 3 மணிக்கு தான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 o'clock இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்காக பயங்கரமாக ஆயத்தமாயிட்டு 2:30 ஆகுது. நல்லா ரெடி ஆகிட்டு இந்த மீட்டிங்க்கு உட்காந்துருக்கிறேன். இந்த 2:45 ஆச்சு. கண்ணு கட்ட ஆரம்பிச்சது, தூக்கம் வர ஆரம்பிச்சது, தலை சுற்றுது, ட்ரௌசியாகுது, உட்கார முடியல. 3 o'clock ஆகும் பொழுது என்னால் கண்ணை திறந்தே வைக்க முடியல. முக்கியமான மீட்டிங்கு. அந்த மீட்டிங்க்கு எல்லாம் பெரிய ஆளுங்களாம் வந்திருக்கிறாங்க. நான் தான் ப்ரெசன்ட் பண்ணோம். 3:05க்கு அவங்க இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வி ஹவ் மேக்ஸ் பிரேம்சன் ஃப்ரம் இந்தியா என்று சொல்லி அவங்க இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்க கூட எனக்கு தெரியாது. தூங்கிட்டேன், சேர்லேயே உட்காந்து தூங்கிட்டேன். என் பக்கத்தில் என்னோட ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஒரு பெரிய லீடர், அவர் தட்டி எழுப்புறாரு, மேக்ஸ் அப்படின்றாரு. அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஒன்று அப்படியே அங்கே போகிறேன். நான் நினச்சேன் எல்லாம் சிரிப்பாங்க, பட் அவங்க யாரும் சிரிக்கலை, நல்ல வேலை. பட் அங்கே போகிறேன், ஆனால் என்னால் ப்ரெசன்ட் பண்ணவே முடியல. ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். நான் அப்போ அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் கோ வாஷ் மை ஃபேஸ் அண்ட் கம் அண்ட் சொல்லிட்டு போய்ட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வரேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நோ ப்ராப்ளம், வில் டூ இட் டுமாரோ அப்படின்ட்டாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க சொன்னாங்க வில் டூ இட் டுமாரோ மார்னிங் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்குள்ளே பேசிட்டு இந்த லீடர்ஸ்லாம் நாளைக்கு வரேன்ட்டாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் முடிச்சோன்னா அவங்க என்னோட பாஸ் சொல்கிறார், நோ ப்ராப்ளம், வில் ட்ராப் யூ பேக் அட் த ஹோட்டல்ன்ட்டு என்னை விட போகிறாங்க. ஆனால் காரில் போகும்போது தூங்கிட்டேன் ஃபுல்லாக. அந்த ஹோட்டல் ரூம் வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன். எவ்வளோ நேரம் தூங்கினேன்னு தெரியாது. நான் இங்கேருந்து போகும்பொழுது எங்கள் வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கள், நான் அமெரிக்கா போகிறேன், அங்கே நைட்டு டைமில் உங்களுக்கு காலை டைமு, எங்களுக்கு காலை டைமில் உங்களுக்கு நைட் டைமு. அதனால் எப்பொழுதும் எனக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி வச்சுருந்தேன், சொல்லியிருந்தேன். ஆர்வ கோளாறில் ஃபோன் பண்ணிட்டு நைட்டில் எழுப்பி விட்டாங்கன்னா கஷ்டமாயிடும்ல. என் ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டு வச்சுட்டு அப்படி தான் நான் ரெடியாக இருந்தேன். அதே மாதிரி எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டிங், யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் நான் தான் எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன். காலையில், அதாவது எனக்கு அங்கே காலையில் 3 மணி, அப்போ இங்கே விடிய அங்கே மிட் நைட், அது ஆக்சுவலாக 2 to 3 மணி. அங்கே அந்த டைம்லேருந்து நான் இங்கே எல்லாருக்கும் கால் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்ன நீங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருந்தீங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இப்போ 2:30-3 மணி இருக்கும் அங்கே காலையில், இப்போ எல்லாருக்கும் கால் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 2:30 மணிக்கெலாம் எனக்கு முழிப்பு வந்துடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், பல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு எப்போ சாப்பாடு போடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் எப்போ ஓப்பன் பண்ணுவான்னு காத்துட்ருக்கிறேன். காலைல 2:30 மணிக்கு அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. சரி, இவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, இனிமேல் எல்லாம் சரியானுட்டு அன்றைக்கி ஆஃபீஸுக்கு போனேன். அன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு நல்ல வேலை காலைல மீட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ 3:30 மணிக்கு மேலே வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் விசிட், ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு செட் ஆஃப் பீப்புளை விசிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியே போகிறோம், விசிட் பண்ண போகிறோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அப்படி நான் மால் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதே மாதிரி மதியானம் சாப்பிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, 2 மணிக்கு வெளியே கிளம்பினோம். கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்னை எழுப்பி விடுறாங்க. கார்லேயே தூங்கிட்டு இருக்கிறேன். எங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கு வாசலில் காரில் ஏறி உட்காந்தோடனே நல்லா தூங்கிட்டேன். மால் வரும்போது எழுப்பி விட்டுருக்குறாங்க, எந்திரிக்கலை. வேறு ஒருத்தரை பார்க்கணும், அப்போ எழுப்பி விட்டுருக்காங்க, அப்போவும் நான் எந்திரிக்கலை. கடைசியில் நேராக கொண்டது பாவம் பரிதாபப்பட்டு ஹோட்டல் ரூமில் கொண்டு இறக்கி விட்டு, கை தாங்களாக இறக்கி விட்டு போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது,
எல்லாரும் இந்த ஜெட்லாக்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது என்னன்னு அப்போ தான் புரிஞ்சுது. அங்கே இருந்த அந்த ஒரு வாரத்தில் கிளம்புற அந்த கடைசி நாள் வரைக்கும் இப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. மதியானம் 2:30 மணிக்கெலாம் தூங்கிடுவேன், தூக்கம் வந்துடும். விடிய காலைல 2:30 மணிக்கு முழிச்சு உட்காந்துருப்பேன். இந்த கடைசி நாள் கிளம்பு போகும்போது மட்டும்தான் ஃப்ரெஷ் ஆச்சு, கரெக்டாச்சு. அப்போ திருப்பி கிளப்பி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. மொத்தத்தில் அமெரிக்காவில் நான் இருக்கும் பொழுது இந்தியா டைமில் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்தியா டைமில் என்ன டைமில் வாழ்வோமோ, என்ன டைமில் சாப்பிடுவோமோ, பசிக்குமோ, அந்த டைமில் பசி எடுத்துச்சு, அந்த டைமில் தூக்கம் வந்துச்சு. அமெரிக்காவில் தான் இருக்கிறேன், ஆனால் இந்தியா டைமில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் இருக்கிறது வேற ஒரு கண்ட்ரி, வேற ஒரு ஜியாகிரஃபி, வேற ஒரு இடம். ஆனால் நான் வாழ்கிறது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டைம் ஜோன். நான் இந்த டைம் ஜோனுக்கு ரொம்ப யூஸ்டாக இருக்கிறேன். இதுதான் எனக்கு தெரியும், இதுபடி தான் நான் ஓடிட்டுருக்கேன், இதுபடி தான் நான் செயல்படுறேன். என்னோடய ஈட்டிங் டைம், என்னோடய ஸ்லீப்பிங் டைமு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற டைமு, ஃபேமிலியோட பேசி பழகிற டைமு, எல்லாமே ஐ எம் ஸ்டில் ஃபாலோயிங் what my birthplace, my living place has taught me and has asked me to follow. அந்த டைம் ஜோன், என்னுடைய டைம் ஜோனில் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் இருக்கிறது வேற ஒரு இடம். அங்கே இங்கே நைட் இருக்கும்போது அங்கே காலை, இங்கே காலை இருக்கும்போது அங்கே நைட்டு, இங்கே சாப்பிட்ற டைமு அங்கே தூங்குகிற டைமு, இங்கே வேலை செய்கிற டைம் அங்கே தூங்குகிற டைமு. ஸோ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ஐம் ஸ்டில் லிவிங் தேர் இன் திஸ் டைம். And I want to teach you something very important today. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு டீச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இன்றைக்கு. பைபிளில் டைம் பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச வார்த்தை டைம், என்னது? TIME. தமிழையும் நம்ம டைம்னு நிறைய நேரத்தில் இப்போ மாற்றிட்டோம், அதையும் தமிழ் விட மாற்றிட்டோம், டைம். ஆனால் பைபிளில் கிரேக்க மொழியில் எழுதியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, பைபிள் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா 2 டைம் ஜோன்ஸை பற்றி எழுதியிருக்கு. 2 கால மண்டலங்கள். ஒரு கால மண்டலத்தை குறிக்கல, நம்ம டைம்னு சொல்லி நம்ம முடிச்சிடறோம்ல, ஆனால் அங்கே அப்படி கிடையாது, 2 டைமை குறிக்குது, 2 different times. And I want you to understand, முக்கியமான விஷயம் இதுதான். ஆண்டவரும் நம்மளை படைத்த தேவனும் நம்மளை இயக்குகிற தேவனும், the God who created us and who is operating us, நாமும் ஒரே டைம் ஜோனில் ஆப்ரேட் பண்ணல. we are not operating in the same time zone. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு டைம் ஜோனில் ஆப்ரேட் பண்ணுறோம். எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க. பைபிள் எழுதியிருக்கிற டைமில் 2 டைம் எழுதியிருக்கிறது. அந்த கிரேக்க மொழியில், அந்த பைபிள் ஒரிஜினலாக எழுதப்பட்டுச்சு நியூ டெஸ்டிமெண்ட், அந்த கிரேக்க மொழியில் 2 டைம் ஜோன் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு டைம் ஜோன் குரோனாஸ். என்னது? குரோனாஸ். அந்த கிரேக்க மொழியில் குரோனாஸ். இந்த குரோனாஸ்ன்றது நம்ம ஃபாலோ பண்ணுற டைம், நம்ம இங்கே பூமியில் ஃபாலோ பண்ணுற டைம். எப்படி? நம்ம வாட்சில் நம்ம டைம் பார்க்குறோம் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் இதுதான் முக்கியம் இல்லையா? இந்த டைம் படி தான் நம்ம வாழ்க்கையே இயங்குது, கரெக்டா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இம்பார்ட்டன்ட் டைம் இஸ்? இன்ஃபேக்ட் எல்லாம் சொல்லுவாங்க மணியோட டைம் தான் இம்பார்ட்டன்ட் வாங்க, அது உண்மை தான். இந்த டைம் படி நம்ம பார்க்குற இந்த டைம் படி தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், காலையில் அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்குள்ளே ரெடி ஆகணும், எத்தனை மணிக்கு நான் பஸ் பிடிக்கணும், ஆட்டோ பிடிக்கணும், என் காரையும் பைக்கையும் ஆரம்பிக்கணும், நான் எத்தனை மணிக்குள்ளே சாப்பிடணும், என்ன டைமுக்கு நான் சாப்பிடணும், என்ன டைமுக்கு நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், என்ன டைமுக்கு நான் வீட்டுக்கு திரும்பி வரணும், என்ன டைமுக்கு பைபிள் படிக்கணும், ப்ரே பண்ணணும். இப்படி எல்லாமே இந்த குரோனாஸ் டைம் படி நம்ம ஓடுறோம், நம்ம வாழ்க்கை அமைச்சிருக்கோம். புரியுதா உங்க எல்லாருக்கும்? Our entire life is according to this Chronos time. இந்த Chronos time படி நம்ம வாழ்கிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஒவ்வொரு எதிர்பார்ப்பும், நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸும் இந்த Chronos டைமில் இருக்குது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே இவ்வளோ டார்கெட்டை முடிக்கணும், இந்த இத்தனை மாதங்களில் இவ்வளோ சேர்த்து வைக்கணும், இவ்வளோ காலகட்டத்தில் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இப்போலேருந்து நான் இவ்வளோ சேர்த்து வச்சு நான் இவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கணும், இந்த டைம்குள்ளே நான் இந்த டைமில் நான் டாக்டர் செக்அப் எடுக்கணும், ரிசல்ட்டு பார்க்கணும், இந்த டைம்குள்ளே நான் படித்து முடிக்கணும், இந்த டைம்குள்ளே இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இந்த டைம்குள்ளே இங்கே வந்து சேரணும் என்று சொல்லி நம்ம
என்டையர் லைஃப் நம்ம ஓடுறது, நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்க்கிறது இந்த குரோனாஸ் டைமில், நம்ம அன்றாடம் பார்த்து கொள்ளுகிற இந்த டைமில், இதில் தான் நம்ம எல்லாரும் ஆப்ரேட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. ஆனால் ஆண்டவர் ஆப்ரேட் பண்ணுற டைம் பேர் கேராஸ் டைம். என்ன டைம்? கேராஸ் டைம். அதில் தான் அவர் ஆப்ரேட் பண்ணுறார். அது கிளாக்கை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற டைமு கிடையாது. அது அப்பாயிண்டட் டைம், அவருடைய நேரம். எப்படி? அவருடைய நேரம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு ஆப்பிள் இருக்கு. அந்த ஆப்பிள் இன்னைக்கு இந்த டைமுக்கு அது ரைப்பாக பழுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகவும் நம்மளால சொல்ல முடியுமா? எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குத்து மதிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆப்பிளும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஒவ்வொரு டைம் இருக்கும். கையில் அடிபட்டுருச்சு வச்சுக்கோங்க, காயப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயம் ஆடுறதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க இத்தனை நாட்கள் எடுக்கலாம், இத்தனை வாரங்கள் எடுக்கலாம். டாக்டர்ஸால் எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? இந்த டேட்டில் இந்த டைமில் உங்கள் கை சரியாயிடும், உங்கள் புண்ணு சரியாயிடும் டாக்டரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்கள் ஃப்ராக்சர் சரியாயிடும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷன் சர்ஜரி முடிஞ்சவொடனே டாக்டரால் சொல்ல முடியுமா இந்த டேட் இந்த டைமில் வாங்கலாம், அப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம பாடி ஹீல் ஆகிறது, ஃப்ரூட்ஸ் ரைப் ஆகிறது, காலங்கள் மாறுறது. ஒரு மே மாதம் வெயில் அடிக்கும், ஒரு மே மாதம் மழை பெய்யும், ஒவ்வொரு சீசனும் மாறுறது. இப்படி ஆண்டவர் அவருடைய விஷயங்களை, அவர் செய்கிற விஷயங்களை, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லாமே அது கேராஸ் டைமில் ஆப்ரேட் ஆகுது. அதை நீங்கள் குரோனாஸ் டைமை வச்சு இப்படி தான் இந்த டைம் தான் இந்த நேரம் தான் நீங்கள் முடிவு செய்யவே முடியாது. குரோனாஸ் டைம் மனுஷங்க ஏற்படுத்துகிற டைம், மனுஷங்க வச்சுக்கிற சில டிசிப்ளின். இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட், தப்பு கிடையாது. அன்றாடம் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதுக்கு இருக்கிற ஒரு டிசிப்ளின் தப்பு கிடையாது. ஆனால் குரோனாஸ் டைம் படி ஆண்டவர் செய்கிறது கிடையாது. ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? கலேஷியன்ஸ் சாப்டர் 4 verse 4 வாசிக்க கேட்போம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். But when the fullness of time had come, God sent forth his son, born of woman, born under the law. பைபிளில் அந்த கலாத்தியர்ல சொல்லுகிறது என்ன சொல்லுது? என்ன டைம் சொல்லுது? ஃபுல்னஸ் ஆஃப் டைம் என்று சொல்லுது. தமிழ் என்ன சொல்லுது? காலம். தமிழில் சொல்லுங்க, காலம் நிறைவேறின போது. ஃபுல்னஸ் ஆஃப் டைம் என்ன இங்கிலீஷில் சொல்லுது, தமிழில் காலம் நிறைவேறின பொழுது. தயவு செய்து இது மறந்துடாதீங்க, உங்கள் லைஃப்பில் மறந்துடாதீங்க, உங்கள் லைஃபுக்கு இதை மறந்துடாதீங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் தட் யூ கேன் லேர்ன் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற, கிறிஸ்துவர்களாக இயேசுவோட பிள்ளைகளாக கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான பாடமாக இது இருக்கும். காலம் நிறைவேறின பொழுது. எல்லாரும் சொல்லுங்களேன், காலம் நிறைவேறின பொழுது. ஃபுல்னஸ் ஆஃப் டைம். எல்லாரும் சொல்லுங்க, கேட்கல. ஃபுல்னஸ் ஆஃப் டைம். எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா வாயை திறந்து சத்தமா, ஃபுல்னஸ் ஆஃப் டைம். காலம் நிறைவேறின பொழுது. காலம் நிறைவேறின பொழுது. நான் நினைக்கிற டைம்ல இல்ல, நான் செட் பண்ற டைம்ல இல்ல, உலகம் இது இப்போதான் நடக்கணும் என்று சொல்லுகிற டைம்ல இல்ல, காலம் நிறைவேறுகிற பொழுது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பதான் பூமிக்குள்ள வந்தார். Do you follow that? The Almighty Lord Jesus Christ came into this earth. The Savior came into this earth. Fullness of time. காலம் நிறைவேறின பொழுது, அவரே காலம் நிறைவேறின பொழுது வரும் பொழுது நம் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், அது நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய திருமணமா இருக்கட்டும், நம்மளுடைய படிப்பா இருக்கட்டும், நம்முடைய வேலையா இருக்கட்டும், நம்முடைய ஊழியமா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளின் காரியமாக இருக்கட்டும், நம்ம பணத்தின் விஷயமா இருக்கட்டும், நம்ம சரீரத்தின் காரியமா இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், whatever it is, காலம் நிறைவேறும் பொழுது
ஃபுல்னஸ் ஆஃப், எல்லாரும் சொல்லலாமா, காலம் நிறைவேறுகிற பொழுது, காலம் நிறைவேறுகிற பொழுது, காலம் நிறைவேறுகிற பொழுது, ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல, ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல என் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல என்னுடைய எதிர்காலம், ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல என் சரீர சுகம், ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல என் சர்ச், ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல காலம் நிறைவேறும் பொழுது, when it is ripe, when it is God's time, ஆண்டவர் சரியான நேரங்கள காலங்கள் நிறைவேறும் பொழுது அதை செய்கிறவரா, சரியாக செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த டிலே ஏன் நமக்கு பிரஷரா மாறுது தெரியுமா? ஏன்னா நம்ம ஒரு டைம் செட் பண்றோம். நம்ம செட் பண்ற டைம்ல நம்ம எதிர்பார்த்து நம்ம பிரஷர் அடையறோம். உலகம் செட் பண்ண அந்த குரோனோஸ் டைம்ல அது நடக்காத பொழுது உலகம் நமக்கு பிரஷர் போடுது. பார்வைகளால, பேச்சுகளால, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால, and we are so pressurized, we cry, we plead, ஆண்டவரே ஏன் தாமதமாகிறது, why is this delay என்று சொல்லி அழுது புலம்புறோம். ஆனா today God is giving us a very very big revelation, ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறார். நம்மளுடைய ஷிஃப்ட் கொண்டு வரார். எஸ், குரோனாஸ் டைம் இம்பார்ட்டன்ட், டிசிப்ளினுக்கு இம்பார்ட்டன்ட், உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறதுக்கு இம்பார்ட்டன்ட், பட் தட் இஸ் நாட் ஆப்ரேட்டிங் இன் காட்ஸ் டைம். நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒவ்வொன்றும் கர்த்தர் அவருடைய நேரத்தில் கைரோஸ் டைம்ல அழகாய் செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. And I want every one of you, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் தளர்ந்து போயிருக்கிறவங்க, சோர்ந்து போயிருக்கிறவங்க, people who are disappointed, discouraged, அழுது கொண்டு இருக்கிறவங்க, ஏன் இன்னும் இப்படி நடக்கல, ஏன் இன்னும் இவங்க இப்படி மாறல என்று சொல்லி அழுது கொண்டிருக்க, ஏன் இன்னும் தாமதம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, this is a time of hope for you. இது உங்களுக்கு நம்பிக்கையின் நேரம் என்று சொல்ல ஆசைப்படுறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு புரியும்படியாக, உங்க வாழ்க்கையில நீங்க புரிந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய பர்டனை உங்க கிட்ட இருந்து எடுக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? For all of you who are heavy and burdened, come unto me, I'll give you rest என்று சொன்ன தேவன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்க, இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னவர், அந்த இளைப்பாறுதல் இதுதான். No more you will have pressure about the delay. இனி இந்த தாமதத்தினால உங்களுக்கு வலி எடுக்க கூடாது. கர்த்தர் காலம் நிறைவேறும் பொழுது, ஃபுல்னஸ் ஆஃப் டைம் வரும் பொழுது என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. I just want to tell you something. இந்த காலத்தின் வலிய, டிலேவோட வலிய உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு பெண், ஒரு தாயால தான் புரிஞ்சு கொள்ள முடியும். I want to reiterate this. If somebody can understand the real pain of delay, a woman, a mother in waiting only can understand. காத்திருக்கிற தாயாக காத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி நான் சொன்னேன் போன வாரம், சைலன்ஸை இதை விட அதிகமான ஒரு காட் சைலன்ஸை வேற யாராலையும் பார்த்துருக்க முடியாதுன்னு சொன்ன இல்லையா? யோபு. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஜோப மாதிரி காட் சைலன்ஸை யாருமே பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி இந்த காத்திருக்கிற டிலேவுடைய, தாமதத்துடைய அந்த பெயினை தாயாக காத்திருக்கிறவங்க, the people who are waiting to become mothers, அவங்கள விட வேற யாராலையும் அனுபவிக்கவே முடியாது, அனுபவிச்சிருக்கவே முடியாது. And that's why I want to show to you today 3 mothers from the Bible. 3 தாய்களை, அன்னையரை இந்த நாளில் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். These 3 mothers are beautiful examples. ஒரு நல்ல உதாரணம், நல்ல உதாரணம். அந்த தாய்மார்களை போல இன்றைக்கு நம்ம சபையில் there are so many mothers who've been waiting at the feet of the Lord, praying, காத்திருந்து
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த பொக்கிஷங்களுக்காக காத்திருந்து, எத்தனையோ சாட்சிகள் இருக்கு நம்ம சபையில். ஐ தேங்க் our almighty God for each one of you. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் இன்னும் தாயாக காத்து இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் அந்த தாய்மக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. I want to wish each one of you happy Mother's Day. அண்ட் கர்த்தரோட நேரத்தில் கைரோஸ் மூமெண்ட்டில் தாயாக வேண்டியவர்கள் ஆகுவீர்கள். தாயானவர்கள் கர்த்தருடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பார்ப்பீர்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கவும் ஆசைப்படுகிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆசைப்படுறேன். I just want to pray for all the mothers out here. உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு முறை ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? உங்களுடைய மதர்ஸ் இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரம் அவங்க கரங்களை நீட்டுங்க. ஒருவேளை அவங்க இங்கே இல்லைன்னா கூட மனசில் நினச்சிக்கோங்க. பட் we pray for all the mothers and mother-like people in this church. எல்லா அன்னையருக்காகவும் அன்னையரை போல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கர்த்தர் அவர்களை எவ்வளவாக நேசிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதமான விஷயங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, காத்திருந்து தாமதமாகி பல பேர் தாயானார்கள். அவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கையில் நீர் செய்த அற்புதத்துக்காக நன்றி. இன்னும் தாமதம் இருக்கிறது என்று சொல்லி சில மனிதர்களோட ப்ரெஷர்னால, வார்த்தைகள்னால, எதிர்பார்ப்புனால அழுது கொண்டு பதிலுக்காக காத்திருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் இந்த கைராஸ் ட்ரூத்தை புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அது அவங்களுக்கு விடுதலையை தரட்டும், சுற்றி இருக்கிறவர்களுக்கும் புரிதலை தரட்டும் ஆண்டவர். இப்படி காயப்படுத்துகிற மாதிரி ப்ரெஷர் போட்டு பேசக்கூடாது என்று புரிதலையும் தரட்டும் ஆண்டவர். அப்படியாக எங்கள் சபை ஆண்டவரே, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான ப்ரெஷர்ஸ்னாலையும் ட்ரெடிஷன்ஸ்னாலையும் ஆண்டவரே கட்டப்பட்ட சபையாக இல்லாமல், ஒருத்தர் இந்த உலகத்தின் ஆண்டவரை குரோனாஸ் நேரத்தின்படி ப்ரெஷர் போடுகிறவர்களாக, காயப்படுத்துகிறவர்களாக இல்லாமல், அன்பு செலுத்துகிறவர்களாக, ஏசப்போட அன்பை செலுத்துகிறவர்களாக, எல்லாமே அவருடைய கைராஸ் மூமெண்ட்டில் நடக்கும் என்று சொல்லி என்கரேஜிங் வேர்ட்ஸ் பேசுகிறவர்களாக ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவரே கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவரே இந்த தாய்மை ஆண்டவரே குணத்தை உள்ளத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஐ தேங்க் யூ ஃபார் ஆல் தோஸ் லவ்லி மதர்ஸ் அண்ட் மதர்ஸ் டு பி பீப்புள் இன் திஸ் சர்ச் லார்ட். வி லேர்ன் so many lessons from them. அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பைபிளில் இன்றைக்கு எங்களுக்கு காண்பிக்கிற இந்த 3 தாய்கள் ஆண்டவரே அவர்களிடத்திலிருந்து நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பி மதர்ஸ் டே ஒன்ஸ் அகைன். ஹalleluya, ஹalleluya. 3 மதர் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். முதல் நபர் சாரா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சாரா. 2வது நபர் ஹானா. 3வது நபர் எலிசபெத். கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்க 3 பேரை பற்றி? இந்த 3 பேர் அவங்க வாழ்க்கையில் அதிகபட்ச டிலேயை சந்திச்சிருக்கிறாங்க, தாமதத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க பெயின் அவ்வளோ அதிகம். when they were waiting they were so pained. அந்த தாமதம் அவ்வளோ வலி அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவங்க முழு வாழ்க்கையை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறார். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த டைமில். when they were going through that pain they wouldn't have known. but நமக்கு நம் கண் முன்னாடி அவங்க வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. so we know what God can do through delays. கர்த்தர் தாமதங்களின் நேரங்களில் என்ன செய்ய முடியும், அந்த தாமதத்தின் முடிவில் என்ன செய்வார் என்று சொல்லி நமக்கு தெரியும். and hallelujah for that. இது நமக்கு உற்சாகமாக பாடமாக இருக்கிறது. இன்றைக்கும் அப்படியாக கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். முதலாவதாக சாராள பற்றி. சாராள் 25 வருடங்கள் வெயிட் பண்ணாங்களாம். எப்படி 25 வருடம் கணக்கு தெரியுமா? இருக்காது. வாக்கு தத்தம் கொடுத்ததுல இந்த ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன வயசு ஆகும்போது கொடுத்தாரு யாருக்கா தெரியுமா? 65 இயர்ஸ் ஆகும்போது, 65 வருடங்கள் அவங்களுக்கு. 65, தட்ஸ் ஓல்ட். வயசு ஜாஸ்தி அதுவே இல்லை. அப்போ வாக்கு தத்தம் வருது. ஆனால் இந்த வாக்கு தத்தம் அவங்களுக்கு எப்போ நிறைவேறுச்சு?
சொல்லுங்க சத்தமா. 90 இயர்ஸில் நிறைவேறுச்சு. ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் டிலே. ஏற்கனவே அவங்களுக்கு அவ்வளோ காலம் கடந்த வயதில் தான் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை. இட் did not come to pass. 25 years of delay. எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. ஐ நோ மெனி கிறிஸ்டியன் உமன், நிறைய பேர் எனக்கு தெரியும், நீங்களும் நிறைய நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆன உடனே ஜெபிப்பாங்க, நிறைய ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க, உங்கள் வீட்டில் குழந்தை பிறகு உங்கள் வீட்டில் எப்படி நடக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய வாக்குத்தத்தங்கள் வரும். அவர் they pray for themselves. God speaks through different Bible verses. ஆனால் பதில் கிடைக்காம நாட்கள் தள்ளி தள்ளி போகும் பொழுது பயங்கர வேதனையாக இருக்கும். கேள்வி வரும், பயங்கர ஒரு பெயின் இருக்கும். மற்றவங்க வந்து கேட்கும்போது இன்னும் வேதனையாக இருக்கும். so painful. It's not easy. இல்லை, இட்ஸ் நாட் ஈஸி. சாராக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் தான். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், மாமிசமாக நம்ம என்ன செய்வோம்? as humans what we do, we try to go for plan B ட்ரை பண்ணுவோம். சாரா ட்ரை பண்ணாங்களா இல்லையா? ஆகார் மூலமாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணாங்க, மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. she did everything. she was a human being. all of us are imperfect. நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுவும் முக்கியமாக இந்த கஷ்டத்தின் நேரத்தில், வீக்னஸ் நேரத்தில் நம்ம குறைவுகள்லாம் ஈஸியாக சில டைம்ஸ் வெளியே வந்துடும், வெளியே தெரிஞ்சிடும். சார் அப்படி தான் நிறைய விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த டிலே டைமில். பட் ஐ வாண்ட் டு பிரிங் யூர் அட்டென்ஷன் டு சம்திங் எல்ஸ். வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். இந்த காலதாமதம் நேரத்தில், டிலே டைமில் யூஸ்வலாக நம்ம என்ன செய்கிறோம், என்ன நடக்கும், நம்மளோட மனநிலை என்ன என்பதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஜஸ்ட் வாட்ச் திஸ் கேர்ஃபுல்லி. சாரா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிப்பீங்களா? ஆதியாகமம் Genesis 18:12 வாசிங்களா வேகமா. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். So Sarah laughed to herself, saying, after I am worn out and my Lord is old, shall I have pleasure? பாருங்க, சாரா laughed. சாரா சிரிச்சாங்க. எப்போ சிரிச்சாங்க? எப்போ இது சிரிக்கிறாங்க? ஆண்டவரோட வார்த்தை வருகிறது, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி, இந்த முதிர் வயதில் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி வார்த்தை வருகிறது. There's a word of promise from God. அப்போ சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? எப்படி சாத்தியம்? How is it possible? இவ்வளோ வருஷம் காத்திருந்தேன், I'm already old, இவ்வளோ ஓல்ட் ஆயிட்டேன், இப்போ எப்படி குழந்தை பிறக்க முடியும்னு சிரிக்கிறாங்க. Now just listen to this. இந்த சிரிப்பு கேலியின் சிரிப்பா, ஏளனத்தின் சிரிப்பா? Did she laugh out of ஒரு ஃபன்னுக்காக சிரிச்சாங்களா? இல்லை, இது ஒரு பிட்டர்னஸோட சிரிப்பு, இது ஒரு வேதனையோட சிரிப்பு, இது ஒரு சந்தேகத்துடைய சிரிப்பு. எப்படி நடக்கும்? இவ்வளோ வெயிட் பண்ணிட்டேன், ஏற்கனவே இவ்வளோ தாமதம் ஆயிடுச்சு, இனிமேல் எப்படி நடக்க முடியும்? என்னோட வீக்னஸஸ் எனக்கு தானே தெரியும், மற்றவங்க யாருக்குமே இந்த ஏஜில் இப்படி நடக்காது, எப்படி முடியும் என்று சொல்லி உள்ள இருக்கிற கசப்பின் சிரிப்பு. தாமதம் ஆகும் பொழுது நம்ம லைஃப்பில் நடக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம், பிசாசு கொண்டு வர மிக முக்கியமான விஷயம். You have to be careful about this. You have to be very careful about this. பிசாசு கொண்டு வர மிக முக்கியமான விஷயம், அது வெளியே தெரியாமல் உள்ளே இருக்கும், உள்ளே அது உண்டாக்கிட்டே இருக்கும், அது எரிஞ்சிட்டே இருக்கும், அது பெருசாகிட்டே இருக்கும். கசப்பு, கசப்பு ஒரு நெகட்டிவ் எமோஷன், ஒரு குறைவான எண்ணம் உள்ள பெருசாகிட்டே இருக்கும். சாராக்குள்ள அப்படி ஒரு கசப்புத்தன்மை உருவாயிருந்தது. அந்த கசப்புத்தன்மை தான் அவளை பிளான் பிக்கு போக வச்சுது. அந்த கசப்புத்தன்மை தான் அவளை மேனிப்புலேட் பண்ண வச்சுது. ஹாகார் போன்ற சில தேவையில்லாத காரியங்களை செய்ய வச்சுது. என்னது? அந்த கசப்புத்தன்மை. இந்த தாமதம் ஆகும் பொழுது நமக்குள்ள உண்டாற இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம கவனிக்கணும். அதை வளர விடக்கூடாது. அது ஜாஸ்தி ஆனனால பாருங்க, ஆண்டோட வார்த்தை கடந்து வரும் பொழுது கூட அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவள் சிரிக்கிறா, நகைக்கிறா, நகைக்கிறா, எப்படி என்று சொல்லி நகைக்கிறா. And I want to talk to each one of you. டிலேயில் இருக்கிற ஒவ்வொருத்தருடையும் பேச ஆசைப்படுறேன். ஒருவேளை இந்த டிலே நிமித்தம் உங்களுக்குள்ள நெகட்டிவாக சில காரியங்கள் உருவாகி இருக்கா? வெளியே நீங்கள் ரொம்ப
சில விஷயங்களை சோர்வாக இருக்கிறீங்க, வெளியே சில விஷயங்கள் நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களால் சரியாக செய்ய முடியல, பார்க்குறவங்களாம் அவங்கள பார்த்து பரிதாபப்படுறாங்க, கோப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது உள்ள உங்களுக்குள்ள ஒரு கசப்புத்தன்மை இருக்குது, ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. அதுதான் உங்களை இப்படி மாற்றி இருக்கிறது. பட் லுக் அட் வாட் காட் டிட். அந்த தாமதத்தில் சாரா அப்படி ஆயிருந்தாலும் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளையோட பேர் என்ன தெரியுமா? ஐசக். சத்தமா சொல்லுங்க, சத்தமா ப்ளீஸ் ஸ்பீக் அவுட். ஐசக். ஈசாக், ஐசக் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பேர். ஆனால் எபிரேய மொழியில், ஒரிஜினல் மொழியில் அவரோட பேர் என்ன தெரியுமா? என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? இட்ஸ்காக். என்ன? எபிரேய மொழியில் ஐசக்கோட உண்மையான பேர் இட்ஸ் காக். இட்ஸ் காக், இட்ஸ் காக், இட்ஸ் காக். அதுக்கு அர்த்தம் என்னன்னா he loves, அவன் சிரித்தான். சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பாருங்க. சாரா கசப்புல சிரிச்சா, ஆனா ஆண்டவர் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாரு? அவன் சிரிக்கிறான் என்று சொல்லி வச்சாரு. இப்போ சாரா ஒவ்வொரு முறையும் அவனை கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டுருப்பா? எப்படி கூப்பிட்டுருப்பா? அவன் சிரிக்கிறான் வாடா சாப்பிட, அவன் சிரிக்கிறான் வாடா சர்ச்சுக்கு போகலாம், இப்படி தான் கூப்பிட்டுருப்பா. ஆண்டவர் சேர சில விஷயங்கள்லாம் அற்புதம், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு டைமும் இப்படி தான் செய்வார். நம்ம சில விஷயங்களை நம்ம வானியில் பார்த்துட்டு இருப்போம், நம்ம கஷ்டத்தில் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பட் God works at a different time zone in a different beautiful ways. Hallelujah. This is how God works. சாராவோட சிரிப்பை கர்த்தர் மீட்டெடுத்தார். சாரா, நான் நினைக்கிறேன் அந்த சமயங்களில் யார்கிட்ட சிரிச்சு பேசினா கூட இப்படி சிரிச்சிருப்பா. இந்த சிரிப்புன்னு டிஃப்ரெண்ட் விதங்கள்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சந்தோஷமாக சிரிக்கிறது, ஹா 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 ஹா. கொஞ்சம் அடக்கி சொல்லுவாங்கல்ல, வெளியெல்லாம் ரொம்ப சிரிக்கூடாதுமா, கொஞ்சம் அடக்கி சிரிக்க சொல்லுவாங்க, அப்போல அப்படி சிரிக்கிறது. இந்த ஏளனமாக சிரிக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? எடி இது ஏளனமாக சிரிக்கிறது. ரொம்ப வேதனையில் சிரிக்கிறது என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா வேதனையில் சிரிச்சிருக்கீங்களா? வேதனையில், ரொம்ப வேதனையில் சிரிக்கிறது. the pain will show in your eyes. யார் அங்கே சுற்றி எல்லாம் சந்தோஷமாக நடந்துட்டு இருக்கும், நிறைய நல்ல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஆனால் அப்போ கூட நம்மள வேதனை. You know, we try to laugh, we try to smile, but everybody knows that, you know, it is not out of joy. அது மனசு நாளத்திலிருந்து வரலன்னு சொல்லி சுற்றி நல்ல செலிப்ரேஷன் இருந்தால் கூட சில சமயத்தில் நம்மளுக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது, ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நம்ம சிரிப்போம், ஆனால் அது சிரிப்பு கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பாக மாறும். சார் அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு அவளுக்கு. அவளால் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணவே முடியல. அவளால் அந்த சந்தோஷத்தை மற்றவங்களோட என்ஜாய் பண்ணவே முடியல. சந்தோஷமான டைமில் அவளால் சந்தோஷமாக இருக்கல. அந்த ரூமில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா இவளால் மட்டும் அவங்களோட ஒன்றாக அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ பாருங்களேன், கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த தாமதத்தின் நேரத்தில் அவளுக்கு பதிலை கொடுத்த தேவன் அவளுடைய அந்த சிரிப்பை மீட்டெடுத்தார். இப்போ அவள் எப்படி சிரிப்பா? மற்றவங்களாம் சோகமாக இருந்தால் கூட அவள் எப்படி சிரிப்பா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஆல்மைட்டி என்று சிரிப்பா. ஆண்டவர் அந்த டிலே டைமில் நமக்கு உண்டாகிற அந்த கசப்பு தன்மை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்க சொல்கிறாரு, கொஞ்சம் கூர்ந்து பார்க்க சொல்கிறாரு, கொஞ்சம் பத்திரமாக பார்க்க சொல்கிறாரு. அந்த கசப்பு தன்மையை வளர விடாதீங்க என்று சொல்கிறாரு. ஏன்னா அது வளர்ந்துச்சுன்னா அது உங்கள் லைஃப்பையும் மற்றவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிடும். அந்த நெகட்டிவ் விஷயத்தை நீங்கள் வளர விட்டிங்கன்னா அது உங்கள் லைஃப்பையும் மற்றவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிவிடும். அதனால் அந்த டிலே டைமில் உங்கள் முழு மனசு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வந்து குரோனாஸ் டைம் ஜோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் நீங்கள் கேராஸ் டைம் ஜோனில் என் வாழ்க்கையை நன்மையாக எல்லாவற்றும் மாற்றுவீர் என்பதற்காக நான் சமாதானத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ரிடீம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த தாய் அன்னையர் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஹானா, அன்னாள். எப்படி? அன்னாள், ஹானா. அண்ணா பாருங்க, ஒவ்வொரு வருஷமும்
குடும்பமாக அவங்க வெக்கேஷன் போவாங்க. மே மாதம் வந்தால் வெக்கேஷன் போகிற மாதிரி குடும்பமாக வெக்கேஷன் போவாங்க. எங்கே வெக்கேஷன் போவாங்கன்னா அந்த கோயிலுக்கு போவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, ஷைலோக்கு போவாங்க, ஃபேமிலியாக போவாங்க. ஃபேமிலினா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஃபேமிலினா எப்படின்னா கணவர் அப்புறம் மனைவிகள். இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு மனைவி இருந்துச்சு, அந்த மனைவிக்கு பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் ஹானாக்கு பாருங்கள் பிள்ளை இல்லை. ஸோ கேலி இருக்கும், குற்றப்படுத்துவாங்க, கிண்டல் இருக்கும், இல்லை அவமானங்கள் இருக்கும். புரியலையா? ஒவ்வொரு முறையும் அங்கே போகும்பொழுது அவளுக்கு வேதனையாக இருக்கும். அதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். ஏன்னா அவளுடைய அந்த அனதர் பர்சன் வந்து இவங்களை கிண்டல் கேலி பண்ணி குற்றப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அவமானமாக இருக்கும். இவங்க மட்டும் இப்படி வரும்பொழுது அவங்களுக்கு அவமானமாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரங்களெல்லாம் அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது அவள் ஜெபித்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். she spoke in her heart. அவருடைய லிப்ஸ் மட்டும்தான் மூவ் ஆச்சு, ஆனால் சத்தம் வெளியே கேட்கலையா? வாசிப்போமா? 1 சாமுவேல் 1:13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. Now Hannah, she spoke in her heart, only her lips moved, but her voice was not heard. Her voice was not heard. அவ இருதயத்தில் பேசினால் அவ சத்தம் கேட்கவில்லை. அவ வாய்ஸ் கேட்கல, அவ சத்தம் கேட்கல. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அவ ஜெபிச்சிட்டு இருந்தா, அவ சத்தம் கேட்காம சைலண்டா ஜெபிச்சிட்டு இருந்தா இது என்ன பெரிய விஷயம் நீங்க ஒருவேளை கேட்கலாம். பட் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான சிக்னிஃபிகண்டான விஷயத்த சொல்லட்டுமா? பைபிள்ல முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் சைலண்ட் பிரேயர் இவதான் செய்யறான். அதுக்கு முன்னாடி நீங்க யாரை வேணா பாருங்க, ஆதாம்ல ஆரம்பிச்சு யோசேப்புக்கு வந்து, யாக்கோபுக்கு வந்து, மோசேக்கு வந்து, ஆபிரகாம் வந்து, யாரை வேணா பாருங்க, அவங்களுடைய ஜெபங்கள் சத்தமாக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சத்தமாக பேசுனது சொல்லப்பட்டிருக்கிறது, லவுட் ப்ரேயர்ஸ். ஆனால் முதல் முறையாக ஆனா சைலண்ட் ப்ரேயர், சத்தம் கேட்காத ப்ரேயர், உதடுகள் மட்டும் அசைகிற ப்ரேயர். இது வரைக்கும் அவ பார்த்துருக்கிறது எல்லாமே எல்லாரும் சத்தம் போட்டு ஜெபிக்கிறது தான் பார்த்துருக்கா. அவளுக்கு ஜெபம்னா அதுதான் தெரியும், அப்படிதான் வளர்ந்துருக்கிற, அப்படிதான் அவளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ அதை மீறி அவ சத்தம் போடாம, சத்தம் வராம ஜெபிக்கிறானா, அப்போ நான் நினைக்கிறேன் அவ எவ்வளோ மன உளைச்சல்ல இருந்திருப்பா, எவ்வளோ ஒரு அவமானத்தில் இருந்திருப்பா. மேபி அவளுடைய அந்த மற்றவங்களாம் பார்க்கக்கூடாது, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இவ ஜெபிக்கிறது அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தைகளை கேட்டால் அதை வச்சு இவளை கிண்டல் பண்ணுவாங்க, இன்னும் அதிகமாக கிண்டல் பண்ணுவாங்க, அதை வச்சு இன்னும் அவளை பயங்கரமாக குறை சொல்லுவாங்க. அதனால மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி கூட ஒருவேளை அவ அங்கே அமைதியாக சத்தம் கேட்காம ஜெபிச்சிருக்கலாம். எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த தாமதத்தின் நேரத்தில், இந்த டிலே டைமில் யூ ஆர் ஃபீலிங் ஸோ அஷேம்ட். உங்களுக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குது, உங்களுக்கு மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அவங்களுக்கு நடந்துருச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு இந்த டைமில் கரெக்டாக நடக்குது, எனக்கு இந்த டைமில் எனக்கு மற்றவங்க மாதிரி எனக்கு கூட இருந்தவங்க கூட இட்ஸ் நாட் ஹேப்பனிங் என்று சொல்லி இட் இஸ் மேக்கிங் யூ கோ இன்டு அ ஷெல். கூனி குறுக வைக்குது, உங்களால் உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, ஏன் ஜெபிக்க கூட முடியல. மற்றவங்க கூட எனக்காக இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க கூட எனக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இந்த டிலே டைமில் இப்படி ஒரு வேதனை வர்றது சகஜம்தான். அவமானத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறது சகஜம்தான். பீப்புள் அரவுண்ட் அஸ் மேக் அஸ் ஃபீல் ஈவன் லோ வித் தேர் வேர்ட்ஸ், சகஜம்தான். ஆனால் பட் ஜஸ்ட் see what God did. அவளுக்கு மகனை கொடுத்தாரு. அந்த மகனோட பேர் என்ன தெரியுமா? சாமுவேல். சாமுவேல் நமக்கு தெரிஞ்ச பேர், எபிரேய மொழியில் ஷேமுயேல். ஷேமுயேல் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹியர்ட் பை காட். உண்மையாக சொல்கிறது, நான் இதெல்லாம் படிக்கும்போது நான் அழுதுட்டேன். ஐ வாஸ் ஜஸ்ட் க்ரைங் when I was preparing for this sermon. I was just crying. இந்த sermon நான் ஆயத்தப்படும்போது நான் உண்மையாக அழுதேன். I just cried. எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! புரியுதா உங்களுக்கு? Are you able to understand? What a mighty God we serve. What a loving God we serve.
நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்தவர், நம்ம ஒவ்வொரு தேவையும் உணர்ந்தவர். நம்ம பேசுகிற ஒவ்வொரு சின்ன சிலபல் வார்த்தையும் பிடிச்சுக்கிறாரு. அண்ட் ஈவன் சம் திங்ஸ் which we don't speak, நம்ம பேசாததை கூட பிடிச்சுக்கிறாரு. தேவன் கேட்டார். இந்த குழந்தைக்காக அவ பேசக்கூட முடியாம மனசுல வேதனையோட சைலண்டா ஜெபிச்சிருந்திருக்கிறார். அந்த வார்த்தை கூட வெளியே சொல்ல கூச்சப்பட்டுட்டு, அது கூட ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும் என்று சொல்லக்கூட அவளால் முடியல, கூச்சப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு அப்படி போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தா. ஷீ இஸ் ப்ரேயிங் இன்சைட் ஹர் ஹார்ட். பட் அந்த குழந்தைய ஒவ்வொரு நாளும் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுருப்பா? தேவன் கேட்டார், என் சத்தத்தை கேட்டார். ஹியர்ட் பை காட். என் சத்தத்தை கேட்டார், என் அழுகையை கேட்டார், என்னோட ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூனி குறுகி இந்த டிலே டைமில், தாமதத்தின் நேரத்தில் கூனி குறுகி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், தேவன் கேட்டார். கேட்கிறார் கூட கிடையாது, கேட்டார். கேட்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக எலிசபெத்தே ஒரு தனி சர்மன் பாருங்க, ஒரு ஃபுல் டேவோட சர்மன். அவ்வளோ விஷயம் இருக்கு எலிசபெத்தோட இந்த வெயிட்டிங் பீரியடில், தாமதத்தின் நேரத்தில். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் அப் ஆன் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். எலிசபெத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போமா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். But they had no child because Elizabeth was barren and both were advanced in years. எலிசபெத் மலடியாக இருந்தார், பேரன். ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போட்டிருக்கு. அவ பயங்கர வயசாயிடுச்சு. அவளுக்கு அந்த குழந்தை பிறக்கிற நாட்களிலே குழந்தை பிறக்கலாம், ஏன்னா மலடியாக இருந்தா. அவ ஊம்பு வாஸ் ஷட். பயங்கர வயசாயிடுச்சு. பேரன், மலடி, எவ்வளோ ஒரு கஷ்டமான வார்த்தை இல்லை? அது கேட்கும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எலிசபெத் யார் என்று சொல்லி கொஞ்சம் வசனங்கள் முன்னாடி சொல்லியிருக்கோம். அவ ஆரோனோட வம்சத்தை சேர்ந்தவள். ஆரோன் யாரு? முதல் ப்ரீஸ்ட். ப்ரீஸ்டோட வம்சம் எப்படின்னா, அவங்களுக்கு அப்புறம் 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 பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டைனாஸ்டி, அவங்களுக்கு அடுத்த பிறகுலாம் ப்ரீஸ்டாக தான் அவங்க. எலிசபெத்தோட கணவரும் அப்படிதான் இல்லையா? அவரும் ப்ரீஸ்ட், அடுத்தது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஒரு ப்ரீஸ்ட்லி ஆர்டரில் வராங்க. இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை என்ன ஆகணும்? அடுத்த ப்ரீஸ்ட் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு குழந்தை இல்லை. இவங்களுக்கு ஏன் குழந்தை இல்லை? இவ மலடியாக இருந்தனால, இவள்கிட்ட ஒரு குறை இருந்தனால அவ ப்ரீஸ்ட் ஆகல. நல்லா கவனிச்சுக்கோங்க. எலிசபெத்தோட கணவர் பேர் என்னது? ஜக்காரியா, ப்ரீஸ்ட். ஓகே, முக்கியமான ஒரு ஆசாரியர். இவரோட வேலை, முக்கியமான வேலை என்னது? ஊழியம் என்னது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பலி கொண்டு வருவாங்க தெரியுமா? ஆடு, மாடு, புறா, இதெல்லாம் மனுஷங்க வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பாவத்திற்காக கொண்டு வருவாங்க. இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து அந்த பலி கொடுப்பாங்க. அந்த ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு இவர் மட்டும்தான் போக முடியும். இவர் அங்கே போய் அந்த தெளித்து, அந்த பலிபீடத்தை தெளித்து, இவங்க பாவங்களுக்காக, இவங்களோட குறைகளுக்காக, கஷ்டங்களுக்காக, நிவர்த்திக்காக ஜெபிக்கிறவர் இவர் தான். எத்தனையோ மக்கள் வருவாங்க, எத்தனையோ ஆயிரம் மக்கள் வராங்க. சுகவீனம் இருக்கு, இது என் பாவத்தினால, இதுக்கு எனக்கு பதில் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலி கொடுப்பாங்க. இவர் போய் அவங்களுக்காக அங்கே அந்த பிரார்த்தனையை செய்வார். ஒரு அவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பாவத்தினால தான் நினைக்கிறேன், இதை சரி பண்ணணும்னு அந்த பலியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் அங்கே உள்ளே கொண்டு போயிட்டு அவங்களுக்காக ஜெபித்து பிரார்த்தனை பண்ணி அந்த பலியை அங்கே செலுத்துவார். அவங்களுக்கு கடன் பிரச்சனை மாறும்னு நினைக்கிறேன். காலமாக இப்படி பல பேருக்காக பிரார்த்தனை பண்ண இவங்களோட குடும்பத்திற்காக இவங்க பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு பலியை கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா? எத்தனை பலிகளை கொடுத்துருப்பாங்க, எத்தனை முறை கொடுத்துருப்பாங்க, இல்லை எத்தனை முறை கொடுத்துருப்பாங்க, எத்தனை முறை இதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே பதில் கொண்டு வரல.
இவங்க இப்படியாக பாரம்பரியமாக செய்கிற விஷயத்தினால அந்த பலினால அந்த பதில் வரல. மாறாக அவங்களுக்கு ஒரு மகனை கொடுத்தாரு. அந்த மகனோட பேர் என்னது? பேர் என்னது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜான். தம்பி தெரிஞ்சது யோவான், ஜான். ஆனால் எபிரேய மொழியில் என்ன தெரியுமா? யோ கனான். என்னது? யோ கனான். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஜெகோவா ஹஸ் பீன் கிரேஷியஸ். யெகோவா கிருபை செய்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, முதல் முறையாக இந்த பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தின இப்படி சில பாரம்பரியங்கள், சடங்குகளை முதல் முறையாக ஆண்டவர் இங்கே தான் உடைக்கிறாரு. ஜான் தி பேப்டிஸ்ட் எதுக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு கரெக்டான நேரத்தில் அமிச்சா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அவர் வருகை, இரட்சகர் வருகை முன் அறிவிக்கிறதற்காக. ஃபோர் ரன்னர் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து தான் இனி நிரந்தர பலி. அவரே ஜீவனுள்ள பலி. அவரே என்னுடைய ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இனி இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் தேவையில்ல. எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார். And that blood cleanses everything, sets everything new என்பதை அறிக்கையிடும் விதமாக இங்க ஆரம்பிச்சார் தேவன். இவங்க வாழ்க்கையில் ஆரம்பிச்சார். அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் அந்த சீஃப், அந்த ப்ரீஸ்ட் இதில் இருக்கிறாங்க. நிறைய முறைகளை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி இருக்கிற சம்பிரதாயங்கள், அன்றைக்கி இருக்கிற பாரம்பரியங்கள், இருக்கிற எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. அவங்க வயசாயிடுச்சு, முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓவர் என்கிற சமயத்தில் ஆண்டவர் கிருபை என்ன என்பதை வெளிப்படுத்தினார். இந்த தாமதத்தின் நேரத்தில் நம்ம நிறைய முயற்சி செய்வோம். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அவங்கள வச்சு இது பண்ணிடலாமா, இவங்க கிட்ட பேசலாமா, இது மூலமாக இதை நடத்திடலாமா என்று சொல்லி. அஃப்கோர்ஸ் we are human beings, we have to put our efforts. You can put your efforts, but you have to remember it's the grace of God. கிருபையால் மட்டும்தான் நடக்கும். அவரோட கிருபையால் மட்டும்தான் ஏற்ற நேரத்தில் சரியான விதத்தில் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை, அவரோட கிருபை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அந்த கல்லன் ஒருவன் சிலுவையில் இருந்தான். அவன் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பான், வாழ்க்கையில் எப்படியாவது வாழ்ந்து சாதிச்சலாம், திருடி கிருடியாவது எதாவது பண்ணிடலான்னு. ஆனால் அவன் முயற்சியில் எதுவுமே நடக்கலை. ரிலீஜியஸ் லீடர்ஸ் பார்த்து இருந்திருப்பான், இவன் கேவலமானவன், குற்றவாளி, இவன் நரகத்து தான் போவான், எல்லாரும் உலகத்தின் அமைப்பின்படி அவனை கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. இந்த கடைசி நேரத்தில் அவன் மனம் திரும்பினான். ஏசப்பா என்னை மறந்துடாதீங்க என்று சொன்னான். அவர் சொல்கிறாரு, நான் மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற தேவன். உலகத்தின் சம்பிரதாயங்கள் இல்லை, உலகத்தின் கோட்பாடுகள் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னோட கிருபை மட்டும்தான் உங்களை தாங்கும், தப்பு வைக்கும், நடத்தும், உங்களை விடுதலையாக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களை சுகமாக்கும், உங்கள் தேவைகளை சந்திக்கும், ஏற்ற நேரத்தில் எல்லாமே செய்யும். இது அவருடைய கிருபை மட்டும்தான். இந்த காலை நேரத்தில் இந்த கிருபை நமக்கு உண்டு. ஏனென்றால் அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அவருடைய கிருபை நம்மளோடு தங்கி இருக்கிறது. இந்த தாமதத்தின் நேரத்தில் சோர்ந்து போயிடாதீங்க, ஏன்னா அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்கிறது.